ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாகவே மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு ஆதரவு குரல்கள் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் தேசிய தலைவரான ராகுல் காந்தியும் தாவேக தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகனை முடக்க நினைப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு சுப்பராமன் இணைந்திருக்கிறார். சுப்பராமன், வணக்கம். காங்கிரஸ்ல பல்வேறு நிர்வாகிகள் ஆதரவு குரலை எழுப்பியிருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் மூத்த நிர்வாகி ராகுல் ஆதரவாக பேசியிருப்பது எப்படி பார்க்கப்படுகிறது? முதல்ல அவர் தரப்புல என்ன சொல்லியிருக்காரு? வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக தனது கருத்தை எக்ஸல பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயகன் படத்தை தடுக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் எடுத்துள்ள முயற்சி தமிழர் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதல். திரு மோடி தமிழர்களின் குரலை அடக்க ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்தவரை 2017ஆம் ஆண்டு மெர்சல் திரைப்படத்திற்கு இது போன்ற ஒரு பிரச்சனை வந்த போது அப்பொழுதும் மோடி அவர்களை ராகுல் காந்தி குற்றம் சாட்டி ஒரு எக்ஸல பதிவிட்டிருந்தார். அதை கூட அண்மையில் பிரவீன் சக்கரவர்த்தி டேக் செய்து ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார், தமிழர்கள் மீது இது போன்ற தாக்குதல் நடத்தாதீர்கள் என்று அவர் கூறியிருந்தார். தற்போது ராகுல் காந்தியை தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தருகிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் தான் அவர் இந்த எக்ஸல பதிவை பதிவிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்தை தடுக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் எடுத்துள்ள முயற்சி தமிழர் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினரும் ஒரு சிலர் நம் அதிக தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் நாம் உடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அந்த கருத்தை எல்லாம் கூறக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரசாதை கூறி வந்தாலும் கூட தொடர்ந்து அந்த குரலானது எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றால் நாம் அடுத்த கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் தற்போது ராகுல் காந்தி விஜய்க்கு நேரடியான ஒரு ஆதரவாக இந்த கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக கூட இந்த கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுது கூட தொலைபேசி வாயிலாக விஜய்க்கு அழைப்பு செய்து ராகுல் காந்தி விஜயிடம் பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு கருத்தை ராகுல் காந்தி பதிவிட்டிருப்பது தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.